ட்ரெண்டிங்கில் இருக்க சூப்பர் ஸ்கேலப் நெக்லைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஷோல்டர் 6.5 எடுத்திருக்கேன். நெக் வித் வந்து 2.5வும் நெக்கோட டெப்த் வந்து 6.5வும் எடுத்து ஒரு லைன் வரைஞ்சிருங்க. மேலே நெக் வித் 2.5னா கீழே வந்து 3 இன்ச் கொடுத்து இதை ஒரு கிராஸ் லைனாக போட்டுடலாம். நீங்கள் ஆர்ம் டெப்த் நீங்கள் நார்மலாக எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணுங்கள். அதுலேருந்து உங்கள் அப்பர் பாடி அக்ராஸ் ஃப்ரண்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டை உள்ளே கொஞ்சம் வளைச்சி கட் பண்ணுறதுக்கு இதையும் அக்ராஸ் ஃப்ரண்ட்டை கொடுத்துடலாம். கீழே இருந்து ஒரு 1.5 மேலே கொடுத்து இங்கே ஒரு டாட் நம்ம கொடுக்குறோம். இப்போ பண்ண போகிறது கமீஸ் பேட்டர்ன். இதை நீங்கள் ப்ளவுஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். ஆர்ம் டெப்த்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணி ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கார்க்கோ இல்லை ஸ்கேலப் ஸ்கேலோ வச்சு நீங்கள் இந்த கர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கிறதுக்காக நான் பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கேலப்பை வரைஞ்சிடலாம். இப்போ நான் வந்து இங்கே கட் பண்ணி எடுக்கிறேன். பட் நீங்கள் பிகினராக இருந்தால் தயவு செஞ்சு இதை இங்கே கட் பண்ணாதீங்க. நீங்கள் கேன்வஸில் ட்ரா பண்ண பிறகு இதை நீங்கள் ஃபேப்ரிக்கில் டேரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ஆம் ரவுண்டும் இங்கே கட் பண்ணி பார்டர்ஸ்க்கு தேவையான எல்லா மெஷர்மெண்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ இதான் நான் எடுத்திருக்க ஃபேப்ரிக். இப்போ எடுத்திருக்க ஃபேப்ரிக்கில் இந்த கட் பண்ணி எடுத்த நெக்லைனை அப்படியே நான் வரைஞ்சிக்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும்போது டேரெக்டாக உங்களோட ஸ்கேலப் நெக்லைனை நீங்கள் கேன்வஸ்லேயே கொடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ ஸ்கேலப்பும் இந்த மேலே இருக்க ஸ்ட்ரெயிட் பீஸும் இதே மாதிரி எடுத்த பிறகு கீழே 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இதை கட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் வச்சு இதை நீட்டாக நம்ம அயன் பண்ணிக்கலாம். சேம் டெக்னிக் நம்ம ப்ளவுஸ்லேயும் இதை யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ப்ளவுஸில் இதே மாதிரி ஒரு டெக்னிக்கில் நான் இன்னொரு வீடியோவும் பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதை நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் இதை மார்க் பண்ணிவிட்டு இதை வச்சு நெக்லைன் அடித்து ஃபர்ஸ்ட் நம்ம டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ண பிறகு ஒரு பார்டர் பீஸ் எடுத்துங்க. ஸ்ட்ரெயிட் பார்டர் தான். ஸோ ஸ்ட்ரெயிட் பார்டரில் இந்த 1/2 இன்ச் மட்டும் உள்பக்கமாக மடிச்சுட்டு இதை ஸ்ட்ரெயிட் பார்டரை இப்போ நம்ம கர்வ் பண்ணணும். அதை கர்வ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டீமர் அயன் எடுத்துக்கங்க. ஸ்டீமர் அயனை வச்சு இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது நல்லா திரும்பாது. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்படி டர்ன் பண்ணி பிடிச்சி அயன் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளீட்டிங் இல்லாமல் அழகாக இந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் நினச்ச ஷேப்க்கு ஆர்ம் ஹோல் ரவுண்ட் ஷேப்க்கு இதை கொண்டு வர முடியும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் தூக்குன மாதிரி அந்த ஃபேப்ரிக் லிஃப்டட் அப்பாக இருக்குது. ஸோ ஸ்டீமர் வச்சு நம்ம அதை செக்யூர் பண்ணும்போது இன்னும் நமக்கு பர்ஃபெக்டாக அது சீட் ஆகிடும். ஸோ நல்லா ஸ்டீம் அடிக்கும்போது ஃபேப்ரிக்கோட அந்த டெண்டன்சி மாறி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஷேப்க்கு அதால் டர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தைக்கும்போது இன்னும் ஃபர்தராக கொஞ்சம் அதை டர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். பேலன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வித் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் உள்ளே டக்கின் பண்ணி மேலே ஒரு பின் பண்ணி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க ஃபேப்ரிக்கை எவ்வளோ தூரம் டாட் வருமோ அது வரைக்கும் வச்சு இதை கட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ப்ளவுஸ் வீடியோவில் இது எப்படிலாம் ஸ்ட்ரிச் பண்ணணுன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணக்கூடாது, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுவிட்சமாக ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி இந்த நியூ இயருக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய கோர்சஸ் என்னோட ஆப்பில் லான்ச் பண்ண போகிறேன். அதனால் மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணி